எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா எர்த் சைன் ரீடிங். ஸோ நீங்கள் வந்து ரிஷபம், கன்னி, மகரம் ராசி லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ பாயில் 1 அண்ட் பாயில் 2 உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது வந்து தோணுதோ ஓகே, நீங்கள் அந்த பாயில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ பாயில் 1 வந்து ரெட் கலர் ஃப்ளவர் அண்ட் பாயில் 2 வந்து எல்லோ கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாயில் 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய மெயின் மெசேஜ் என்ன? ஓகே, ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் மவுண்டெயின்ஸ் ஃபைண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரீசொல்யூஷன் அப்படின்றது வந்திருக்குங்க உங்களுக்கு. ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து அட் ப்ரெசண்ட் நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி பிளாக்கேஜஸ் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களுடைய போஸ்டிங், உங்களுடைய ஒர்க் வந்து ஒரு ஹெவியாக இருக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வந்து ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற குவாலிட்டி இருக்கிற ஒரு ஜாபாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அட் ப்ரெசண்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்குரிய அந்த காம்னஸ் இல்லை இருக்கட்டும், உங்களுடைய ரிலாக்ஸேஷன் இருக்கட்டும், நீங்கள் வந்து மறந்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. பி காம். ஓகே, அதே மாதிரி வந்து அந்த காம்னஸ் வந்து கொண்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய ரிலாக்ஸேஷன் எதுவோ அதுவும் சைட் பை உங்களுடைய பாடி, சோல், உங்களுடைய மைண்டில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, மேபி நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ ஒரு ஹெக்டிக் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்குங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் ரிலாக்ஸேஷன் within you. okay, ஸோ கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். டோன்ட் வரி. எதுவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, சேலஞ்சஸாக நினைக்கிறீங்களோ, அது காம்படிஷனாக நினைக்கலாம், காம்படிட்டர்ஸாக இருக்கலாம், ஸோ சால்வ் ஆகும். பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு காம் எனர்ஜியில் வந்தால் தான் அது வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு வருது. ஓகே, செகண்ட் உங்களுடைய மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைடிங் சில்ட்ரன் அதான் நான் சொன்னேன். ஸோ யூ ஆர் குட் அட் ஹெல்பிங், கவுன்சிலிங் அண்ட் ஹீலிங் சில்ட்ரன். ஸோ யூஸ் யுவர் ஸ்கில்ஸ் டு ஹெல்ப் சில்ட்ரன் நோ அப்படின்ற வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு மெசேஜ் தான். இது வந்து நீங்கள் கைட் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி, நீங்கள் பண்ணுற விஷயத்தில், உங்களுடைய ஒர்க்கில், இல்லை நீங்கள் இருக்கிற பொசிஷனில் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுல, ஏதாவது ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் ஆனால் ஸோ பட் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் மூலிமா மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வந்துருக்கலாம், எதுக்கு எல்லோரும் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட வர்றது, இல்லை சிம்பிள் வேலையாக கூட அது இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து நிற்கிறது, அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது, சிலருக்கு அந்த இருக்கும். ஏன் வர்றாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட அந்த கைடிங், அவங்கள வந்து கொண்டு போகிற ஒரு வழிகள் அப்படின்றது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு இயற்கையாக கொடுத்துருப்பாங்க, அந்த நேச்சரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த காம்னஸ், இல்லை வந்து உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் போகுது, உங்களுக்குன்னே ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியலாம். ஓகே, அது வந்து சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து அதில் வந்து ஒரு ரிலாக்ஸ் தேடுங்க, அதில் வந்து ஒரு காம்னஸ் தேடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஸோ தேர்ட் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பியூட்டிஃபுல் உமன், ஃபெமினைன் எனர்ஜி, ப்ரொபோசல்ஸ் ஆன் வே, நியூ பர்சனல் ஆர் ப்ரொஃபஷ்னல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வருதுங்க. ஸோ மேபி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இனிமேல் நீங்கள் உங்களுக்கு அது வந்து ரொட்டீன் ஹேபிட் முன்னாடி பண்ணியிருக்கலாம், அது வந்து உங்களுடைய செல்ஃப் கேராக இருக்கலாம், உங்களை வந்து ஒரு சம்திங் ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, உங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், உங்களுடைய ஸ்கின் கேர் இருக்கலாம், ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ஒரு கேர் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொபோசல்ஸ் ஆன் வே அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சான்சஸ் இருக்குது இந்த மந்த். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூ பர்சனல்
ஆர் ப்ரொஃபஷனல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது மாதிரியும் எனக்கு தெரியுது. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரியும் தெரியுதுங்க. அது படிப்பு இல்லை வந்து உங்களுக்கு மியூசிக் ஏதோ ஒரு விஷயம். ஓகே, அங்கே வந்து ஒரு கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஓவராலாக உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிற இந்த மந்த் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது உங்களை பற்றி. ஸோ ஓகே, ரியலைஸ் பண்ண போகிறீங்க, உங்களை பற்றி ரியலைஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க செல்ஃபில் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுடைய இந்த ரெயின் கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஹெரஃபண்ட் அண்ட் 9 of Pentacles. வாவ். ஸோ இங்கே வந்து என்ன காமிக்குதுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய விசன் வியூ அப்படின்றது வந்து ஒரு பெருசாக நீங்கள் கொண்டு போகிறீங்க. உங்களோட லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ கைடிங் அப்படின்றது வந்து மெயினாக எனக்கு தெரியுது. மேபி நீங்கள் டீச்சிங் லைனில், கன்சல்டன்சி ஒர்க், சர்வீஸ் ஜாப், இல்லை ஐடி ஜாப், ஒரு மேக்ஸ் சயின்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரியும் தெரியுது. சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மணி வைஸ், ப்ராஃபிட் வைஸ், பெண்டிங் அமௌண்ட், இல்லை ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட், இல்லை ஆசைப்பட்ட விஷயங்கள், அது வந்து மேபி அலைன்ஸ், இல்லை வந்து ரீயூனியன், ஒரு மேரேஜ் அந்த மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஸோ சான்சஸ் இருக்குது. ஸோ சந்தோஷமான தருணங்கள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக 100% இருக்குது. ஸோ அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷர், உங்களுக்கு வந்து உங்களுக்குரிய ஒரு டைம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதம் ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்குரிய ஒரு சந்தோஷம், குட் மெமரிஸ் அப்படின்றது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுதான் உங்களுடைய மெயின் மெசேஜ் ஆஃப் திஸ் மந்த். ஓகே, ஸோ இந்த செகண்ட் பைல் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் பார்த்துலாம். உங்களுக்குரிய மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்றது. ஃபஸ்ட் மெசேஜ், தம்ரு சேஞ்ச். ஓகே, ஸோ உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் போயிட்டுருக்குங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு இதில் வந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து வேறு வழி இல்லை. அதுதான் நான் சொன்னேன். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்குங்க. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இண்டிபெண்ட். யுவர் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் சக்ஸஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, பட் இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் இழக்காதீங்க. எதுவாக இருக்கட்டும், ஓகே, உங்களுடைய அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அதை வந்து இழக்காதீங்க. அது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி இங்கே வந்திருக்குங்க உங்களுக்கு. ஓகே, சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஸோ உங்களுடைய தனி பண்பு, தனித்துவம் அப்படின்றது வந்து அது வந்து இழக்காதீங்க. அதை வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் இங்கே மெயினாக வருது. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், அச்சீவ்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கோல், கம்யூனிகேஷன் டு பி ரிசீவ்ட் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வியூஸ் அண்ட் நெகோஷியேஷன் வந்திருக்கு. மேபி இந்த பாயிண்ட் வந்து இங்கே மேட்ச் ஆகுது. என்னென்னா, இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ பட் ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் சம் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கோலுக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு தெரியுது. ஓகே, அதே மாதிரி கம்யூனிகேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்க. நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அது வந்து ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு
எமோஷனல் சைட் நீங்கள் நினைக்கிற பர்சன் மூலிமா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இது வந்து மெயினாக உங்களுடைய ஒர்க் சைடு தான் எனக்கு காமிக்குது. ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி நெகோஷியேஷன் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற ஒரு ஜாபாக இருக்கலாம், நினைக்கிற சேலரியாக இருக்கலாம், நினைக்கிற போஸ்டிங்காக இருக்கலாம், உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே அமையுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க்கில் கூட இருக்கலாம், ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பாத்வே கொண்டுட்டு போகிறதுக்காக இப்போ வந்து அதுக்குரிய ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து பட்டுட்டு இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அதுக்குரிய அந்த டிஸ்டன்ஸ் கோல் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, நியர். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்றது வந்ததுனால திணை கம்பு ஏதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. ஸோ நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. புறாக்களுக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குட் வைப், பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபோர்த் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டெம்பரன்ஸ் அண்ட் 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் உங்களுடைய கப் சைடாக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க்கில் இருக்கட்டும், டெசிஷன் போயிட்டுருக்கு. சிலருக்கு வந்து முடிவு இன்னும் எடுக்கலை, ஒரு இம்பேலன்ஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் இந்த கார்ட் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்திருக்கு. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனில் தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ அட் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருங்க. இம்பேலன்ஸ்டாக இருங்க ஃபீல் பண்ணாலும் ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போங்க உங்களுடைய அட் ப்ரெசென்ட் சிச்சுவேஷன். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.